ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் ஏகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. வியாழ பகவானை வேண்டி நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு தரும். இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஒருவருடைய ஜாதக ரீதியாகவும் குரு நல்ல இடத்திலே இருந்து நல்ல பார்வையை பார்க்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தரக்கூடியது. எனவே இந்த வியாழக்கிழமைகளிலே எல்லோரும் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற 2 பட்சங்களிலும் வருகின்ற ஏகாதசி விரதம். இன்றைய தினம் அந்த ஏகாதசி விரத நாள் விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அர்ச்சனைகள் உற்சவங்களிலும் கலந்து இறையருளையும் பெறுகின்ற வகையிலும் அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த துளசி தீர்த்தத்தை நாம் அருந்துகின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது துளசி கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் ஏகாதசி அன்று துளசியை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது. எனவே முதல் நாள் எடுத்து வைத்து முதல் நாளும் சாயந்தரம் சூரியன் மறைவதற்கு முன்பு எடுக்க வேண்டும். எடுத்து வைத்து ஏகாதசியிலே ஆலயங்களிலே கொண்டு சென்று கொடுத்து மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்து ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உணவை வாங்கி கொடுப்பதோ அல்லது நம்மால் முடிந்த தொகையை பணமாக கொடுத்து இல்லாதவர்களுக்கு இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அந்த ஏகாதசியில் அதுவும் ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் பசுக்களுக்கு நாம் உணவை ஒருபடி புல்லை எடுத்து கொடுப்பது, ஒரு அகத்தீரையை எடுத்து கொடுப்பது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பையும் வாழ்வில் உயர்வையும் தரக்கூடியது. இந்த ஆலய வழிபாட்டிலே வெறுமனே நாம் ஆலயங்களுக்கு சென்றோம், ஏதோ கோவிலை சுற்றினோம், பிரசாதம் கொடுத்தார்கள், வாங்கி கொண்டு வந்து விட்டோம் என்று இருப்பதல்ல. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். சகலயம் ஆலயம். எனவே அங்கு நாம் சென்று நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளை எல்லாம் நம் கண்ணினாலே கண்டு அங்கு ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள் தேவார திருமுறைகள் திருப்பதிகங்களை எல்லாம் காதினாலே கேட்டு இறைவனுடைய நாமாக்களை வாயினாலே சொல்லி மனதிலே இறைவனை நிறுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதுதான் இந்த ஐம்பொறிகளும் ஒருநிலைப்படுகின்ற பொழுதுதான் அந்த பிரார்த்தனை நல்ல பலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நல்ல சிந்தனையோடு நாமும் ஆலய வழிபாடுகளிலே சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.